உங்ககிட்ட நெறைய கிளையண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி திதி வந்து சூனியமாயிடுச்சே, இந்த விஷயத்துக்காக நான் வந்திருந்தேன். ஆனா இது எனக்கு இங்க வந்து ரெக்டிஃபை ஆச்சுன்னு உங்ககிட்ட நெறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் குடுத்துருப்பாங்க. நிச்சயமா. இப்ப வரைக்கும் இந்த திதியால பாதிக்கப்பட்டவங்க, எனக்கு இவங்க தான் ஞாபகம் இருக்காங்க அப்படின்னு அவங்க குடுத்த ஃபீட்பேக் சொல்ல முடியுமா மேம்? நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, ஒரு 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு. ம். அதே போல பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல அ ஏறுது, இறங்குது. சறுக்கல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஒரு ஸ் அ கிராஃப் போய்க்கிட்டே இருக்கு. பார்த்தாக்க அவங்களுடைய ஜாதகத்துல மிதுனமும், கன்னியும் திதிசூன்யம். ஓ! வர்த்தகம். வர்த்தகக்குண்டான ஒரு கிரகமே புதன். அங்க குரு வேற மாட்டிக்கிட்டார். குரு அப்படிங்கிறது தனக்காரகர். அப்போ அந்த பெரும் பணமானது திரும்ப திரும்ப முடக்குல அது ஒரு சூனியத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வருது. ம், ம். அப்படிங்கும் பொழுது அவர்களுக்குண்டான இந்த பஞ்சமி திதிக்குண்டான கோவிலுக்கும் அப்படி இல்லைன்னா நான் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா திதி நித்யாதேவி சொல்லுவேன். இவங்களுக்கு என்ன பண்ணேன்னா, பக்கத்துல தான் இருந்தாங்க. ம். அதனால அந்த கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டேன். போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரிகாஷன் தெரியுது. இந்த டைம்ல இது பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த ஏன்னா புதன் என்பது புத்திகாரகன். அப்ப அந்த புத்திக்குண்டான அந்த விஷயத்த நமக்கு கரெக்ட்டா கொடுத்து, அத வந்து நம்மள கரெக்ட் பாத்ல கொண்டு போகும்.